ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ரஜினிகாந்த் அவர்களோடு நடித்த ஒரு நடிகர் பேட்டி கொடுக்கும்போது, ரஜினிகாந்த் அவர்கள் இவர்கிட்ட நைட்டு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவருடைய முதல் காதலை சொன்னதாக சொன்னார். அது நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு நடிகை கூட சொன்னாங்க, நீ லவ் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லை சார், நான் குட். ஏன்னா கல்யாணம் பண்ணால் அது செத்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பார்த்தா அப்படியே வயிற்றில் ஜிங்குன்னு இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இது பாலச்சந்தர் ஏதோ ஒரு படத்தில் இது வரும். எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ அந்த லவ் செத்து போயிடுது அப்படின்ட்டு. ஸோ கல்யாணமே ஆகலைன்னா தான் அந்த லவ் எப்பயுமே இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த நடிகர்கிட்ட ரஜினி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாராம், அந்த லவ் பற்றி ஊரெல்லாம் உன்னுடைய, அதாவது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக அழ ஆரம்பிச்சிட்டாராம். அது என்னென்னா, ஊரெல்லாம் உன்னோட பேனர் தான் இருக்கணும், நீ அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள் ஆகணும் அப்படின்ட்டு ரஜினி அவர்களுடைய லவர் சொன்னாங்களாம். ஸோ ரஜினி இன்னொரு ஃபங்க்ஷனில் சொல்லும்போது ஃபஸ்ட் லவ் பற்றி நடிகை லதா கேட்கும் பொழுது ஹைஸ்கூலில் இருந்துச்சு அப்படின்னார். ஸோ மேபி இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ரஜினி சொல்கிறார், இது மாதிரி எங்கே பார்த்தாலும் உன்னுடைய பேனராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு போனது தான். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நான் இமயமலை போனாலும், சென்னை போனாலும், ஜெர்மனி போனாலும், பெங்களூர் போனாலும் என்னுடைய கண்கள் அவளை தான் தேடிக்கிட்டே இருக்குது இப்போவும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதாவது முதல் காதல் ஒரு விஷம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டைரக்டர் பாரதி ராஜா இல்லை 83 வயசு, இப்போவுமே அவருடைய மகன் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், எங்கள் அப்பா திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல அப்படியே நின்று மாடியே பார்த்துட்டு இருந்தார். என்னப்பா பார்த்துட்ருக்குறான்னு கேட்டால், இங்கே தாண்டா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், இங்கே தாண்டா நின்றுட்டுருப்பா அப்படின்னு சொன்னால். அவருமே சமீபமாக ஒரு பேட்டியில் அதை சொல்லியிருந்தார், ஒரு டீச்சரை நான் அப்போ லவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? பாரதி ராஜா எவ்வளோ சாதிச்சிருக்கிறார் சினிமாவில். ஆனால் அதையெல்லாம் விட அவருடைய மைண்டில் பசுமையாக பதிஞ்சிருக்கிறது அந்த காதல் தான். ஸோ மனித ஆத்மா சக்தி இழக்கும் பொழுது தான் மயக்கத்தை தேடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மயக்கம் தான் இந்த காதல், காமம். காமத்தோடைய ஸ்டார்டிங் தான் காதல். ஸோ அந்த போதையை நினைத்து பார்த்து தனக்குத்தானே போதை ஏற்றிக்குது. அப்போ பாருங்கள், வேறு என்ன சாதித்தோம் இதிலெல்லாம் போகலை கவனம், இது தான் வருது. சாராயம் இந்த மாதிரி போதை வந்தாலும் அந்த போதையிலும் இந்த போதையை தான் பெணாத்துது. இது எப்போ பிரச்சனையாகும் அப்படின்னா, இறக்கும் பொழுது பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆத்மா அப்படிங்கிறது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அதனால தான் இறந்த பிறகும் இன்னொருத்தர் உடம்புல வராங்க பேயா அப்படின்னா தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க, எங்கே வாழ்ந்தாங்க என்ன. பெரும்பாலும் தெரிஞ்சவங்க உடம்புல வேறு பூருவாங்க. ஸோ இதில் என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, சயின்ஸ் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பிரெயினில் கிடையாது மனம் புத்தி, எல்லாம் ஆத்மாவில் தான் இருக்குது. பிரெயினை தான் அங்கே எரிச்சாச்சு இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மா, அதில் இருக்கிற மனம், அதோடைய வேலை எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் சக்தி இழக்க எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். ஆனால் அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஏற்கனவே உள்ளே என்ன போட்டிங்களோ அதுதான் வரும். உள்ள மோசமான விஷயத்தையே போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுதான் வரும். அது நிறைய பேருக்கு வயதான பிறகு தன்னை மீறி வளர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மனநலம் பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, பாதிக்காமலே வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பிரபலமான அரசியல்வாதி கூட அந்த மாதிரி மேடையில் பேசும்போது ரொம்ப வக்கரமாக பெண்களை வச்சு பேசினார். இதில் மனநலம் பாதிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம். ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷன் பயங்கர கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ஷாக்காக இருக்கும், இப்படிலாம் அவர் பேசவே மாட்டார் அப்படின்ட்டு. அதே மாதிரி
நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா மைண்டுக்குள்ளே எப்படியாவது அது உள்ளே போயிருக்கும். அது முன் ஜென்மத்து விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது இந்த ஜென்மத்திலேயே கூட அந்த குணத்தை வெளிப்படுத்தாட்டினா கூட அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தொடர்பிலேயே இருக்க அது உள்ளே வாங்கிக்கும். அது ஒரு டைம் வெளிப்பட்டுடும். ஸோ அந்த மாதிரி அதாவது ரொம்ப எமோஷ்னலாக உங்களை தூண்டக்கூடிய விஷயந்தான் போய் பதியும். அது சினிமாக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக தான் அவங்க எமோஷனோட விளையாடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் காசு கொடுத்து உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்க. தேவையில்லாத குப்பையெல்லாம் எவனோ ஒருத்தன் உங்கள் மைண்டுக்குள்ளே திணிக்கிறான். காசு கொடுத்து போய் அதை உட்காந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி மெயினாக இந்த லவ், முதல் காதல், இது அந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக உள்ளே போய் ஆழமாக ஸ்டோர் ஆகிடும். அது ஒரு போதையை கொடுக்கும். அது ஒரு டைமுக்கு அப்புறம், அதாவது இப்போ ரஜினி அவர்கள் இதுவரைக்கும் அதை பற்றி பெருசாக சொன்ன மாதிரி தெரியல. இப்போ தான் திடீர்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அது உள்ளே வைக்க முடியாமல் அது வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும், அதை பற்றியெல்லாம் கூட கவலைப்படாமல் அது வெடிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஒரு பிரபலமானவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வெளியில் வருது. ஒரு சகோதரி வெளிநாட்டில் டாக் ஷோ, அங்கே கேட்குறாங்க, கணவனை டைவர்ஸ் பண்ணும் பொழுது அந்த டைவர்ஸ் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் கணவன் சொன்னாராம், நான் இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிறேன் 10 வருஷமா அப்படின்ட்டு. அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணுன்னு நான் சொல்கிறது வயசானவங்க, அவங்க சின்ன வயசில் நடந்ததை அவங்க சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுட்டு. ஏன்னா இதுவும் உணர்வுபூர்வமான விஷயம் இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையே ஒரு பொய்யோன்னு எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த 10 வருஷத்தில் எத்தனை தடவை அன்பாக பேசியிருப்பாங்க, எத்தனை தடவை கொஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ என்ன தோணும், அடப்பாவி அவ்வளவும் வேறு யாரையோ மைண்டில் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நடித்து தான் இருக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு தோணும்ல. ஏன்னா டைவர்ஸுன்றது ஒரு ஆண் இல்லாமல் பெண் வாழறதோ, பெண் இல்லாமல் ஆண் வாழறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே வலியை கொடுக்கறது என்னென்னா, இந்த உணர்வுபூர்வமான விஷயம் உள்ளே இருந்து அந்த பிரேக்கப் ஆகும்போது நம்ம வாழ்க்கையே பொய்யோ, நம்மக்கிட்ட நடித்து தான் இருக்கிறாங்களா, நம்மளை சும்மா யூஸ் பண்ணி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டைமில் லவ் பண்ணால் அதை இன்னும் இத்தனை வயதாகியும் நினச்சிட்டு இருக்கிறான் என் கணவன் அப்படின்னும்போது அந்த மனைவிக்கு அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு விதத்தில் நல்லதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் மேலே இருக்கக்கூடிய பற்று போகும். ஏன்னா இந்த பற்று மிகப்பெரிய எதிரி. எப்போ எதிரி அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, இறக்கும்போது வேலை காட்டும், ஆத்மா உடம்புல இருக்கும்போதும் நினைக்கும், வெளியில் வரும்போதும் நினைக்கும். ஏன்னா ஆத்மா தான் அழியாது, உடம்பு தானே அழிய போகுது. இப்போ வெளில வந்த உடனே ஓகே, இறந்த உடனே ஒரு ஷாக் இருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அழுகுறாங்க, அதுவும் அழுகுது, எல்லாமே ஓகே தான், கொஞ்ச நேரம்தான். ஏன்னா வழக்கமாக மைண்டு எதை நினைக்குதோ டக்குன்னு நினைக்கிற நேரத்தில் அது அங்கே போயிடும். உடம்பு தூக்கிட்டு போகிறது தான் கஷ்டம், வெறும் ஆத்மா. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தங்க இறக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க அமெரிக்காவில் இருக்காங்க வச்சுக்கலாம், ஒரு செகண்டில் ஆத்மா அங்கே போயிடும். இவங்க தான் இங்கே அழுதுட்டுருப்பாங்க, ஆத்மா அங்கே ஓடி போயிடும். அது ஒரு வேளை ஆயுள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கே போய் பிறவி எடுத்துடும், இல்லாட்டினா அங்கே போய் அலையும். எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அலையும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்கும். என்னென்னா அங்கே போய் பார்க்கும் பொழுது, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி லவ்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்க இதை பற்றி நினைப்பே இல்லாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் இவங்க போகிற நேரம் இல்லையா. அடுத்தது இவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வேறு யாரையோ நினச்சிட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. அப்போ அது இன்னும் மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கும். இப்படியே ஒரு பிரேக் நடுவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பிரபலங்கள் சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கு தெரியும்ல, உயிரோடு இருப்பாங்களா தெரியாது, இறந்துருந்தால் நல்லது, இல்லாட்டினா தெரிஞ்சதுன்னா நான் இவரை லவ் பண்ணேன்
அப்படின்னு கணவன்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். பட் இவரை தெரியும்னு மேபி சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னும் போது தெரியும்னு சொல்கிறது அது ஒரு பெருமை தானே. தன்னை அறியாமல் சொல்லி கூட இருக்கலாம். தப்பி தவறி அந்த பொண்ணுடைய பேரை சொல்லிட்டா யாராவது அது எவ்வளோ பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களே இதை மறக்கணும். எப்படியா இருந்தாலும் அந்த கணவன் மனைவி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த நேரத்துலலாம் இவங்க நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறவர், பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறவர் இன்னும் நம்மளை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கள விபரீதமான முடிவெல்லாம் கூட எடுக்க வைக்கும் நேரில் பார்த்தால். மேபி அதுக்காக கூட அவங்க பார்க்காம இருக்கலாம். சரி, இப்போ இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னும்பொழுது நடந்த சம்பவங்களை நீங்கள் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அருள்வாக்கு சுவாமிஜின்னு கூட ஒரு சேனல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த பேய் ஓட்டுறதுலாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரியுடைய உடம்புல ஒரு பேய் இருக்குது. அது யார் அப்படின்னா அந்த சகோதரியுடைய கணவனுடைய முதல் மனைவி. அந்த முதல் மனைவி யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தற்கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ போகும்போது இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா, யாருமா நீனு, அப்புறம் தான் தெரியுது அவங்க முதல் மனைவின்ட்டு. ஸோ என்னை தயவுசெய்து போக சொல்லாதீங்கன்னு அழுவுது அந்த ஆத்மா. இத்தனைக்கும் வேறு யாரு கூடயோ போய் கூட பிடிக்குதுன்ட்டு வருது. இதில் அந்த முதல் காதல் டக்குன்னு அங்கே தான் ஓட போகுது. ஏன்னா பல நாள் இப்போ ரஜினி சொல்கிறல எங்கே போனாலும் அவளையே தான் தேடுதுன்னா எந்த இடத்துல பார்த்தாங்களோ அங்கே போவாங்கள்ல. சப்போஸ் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகும்ல அந்த ஆத்மா. எப்படியா இல்லையா, அந்த வீட்டிலே இருக்குதுன்னா எப்படியும் அவங்கள பற்றி எப்பயாச்சும் பேசிடுவாங்களே, சீக்கிரமாக பேசிடுவாங்க. அவங்க என்ன ஊர் இதை கேட்டு டக்குன்னு அங்கே கூட போகும். ரொம்ப ஏன்னா அதுக்கு ஒரு செகண்டு தானே போகிறதுக்கு. இப்போ அங்கே போய் சரி என்னை முதல்ல லவ் பண்ண வந்துட்டு அந்த பொண்ணை வச்சுட்டு வாம்பா நீ இங்கேயே இருப்பான்னு சொல்லும். மேபி அவனுடைய கணவனுடைய உடம்புல கூட போகும். உடனே பேயோட்ட தான் செய்வாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஆத்மாவுக்கு வெளியே போடா, இங்கேருந்து போடான்னு துரத்துவார் பூசாரி எல்லா மதத்துலையுமே அந்த பேய் ஓட்டுறது இருக்குது. அப்போ பயந்துட்டு போகும். இப்போ இவர் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் அதை ஓட்டக்கூடிய பூசாரி ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவராக தான் இருப்பார். இவங்க உடம்பில் இருக்கும்போது, அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பூசாரி கிட்டன்னு அப்படி பேச முடியுமா? அப்போ இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே பூந்தோடனே மரியாதையே போகுது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஷாக்கு இது இல்லையா? இதுக்கு தான் கடவுள் சொல்லுவார், ஒரு ஆத்மா தூய்மையாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, தூய்மை இழக்க அதுக்கு மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருன்றார். காமம் தூய்மை இழக்கிறதுனாலே காமத்தில் விழுறது தான். ஸோ அந்த காமத்தில் விழுந்து தான் ஆத்மாக்களுக்கு இன்றைக்கி மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இது இல்லாமல் காமம் மைண்டில் ரொம்ப கரப்டாகி ஏதாவது ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்னா ஒரு செகண்டில் மக்கள் தூக்கி கடைச்சிடுவாங்க. ஒரு ஆன்மீகவாதியாக கூட இருக்கட்டுமே, குருஜி சுவாமிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்டை மனுஷனாவேன் அப்படின்வாங்க. டக்குன்னு அவங்க மைண்டில் இருக்கிற மரியாதை போக வச்சது அந்த காமம். ஒரு பக்கம் மரியாதை போக வைக்குது, இன்னொன்று அந்த உடம்பை விட்டு போன்னு துரத்தும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு பயந்துட்டு வெளில வரும்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போகிறது? பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அங்கே போனாலும் அங்கே நடந்துக்கிற விதமும் துக்கத்தை கொடுக்கும். அதுவும் இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கலத்தொடர்பு இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இறந்தாலே டக்குன்னு அப்பாடா தடை போயிடுச்சுன்ட்டு அவங்க யார் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் பேசிட்டுருவாங்க. அதை பார்த்தோன்னே இன்னும் துடிக்கும் அந்த ஆத்மா. அதான் கொடுமை இல்லையா? உடம்புல இருக்கும்போது எப்படியெல்லாம் துடிக்குமோ அதே மாதிரி தான் உடம்பு விட்ட பிறமும் துடிக்கும். ஏன்னா மனம் ஆத்மாவில் தானே இருக்குது. ஸோ இது இல்லாமல் சொத்து சண்டை நடக்கும். இவர் விட்டுட்டு வந்ததுனால இவருடைய மனைவியை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கலாம். குழந்தைங்க எந்த குழந்தை என் பொண்டாட்டியை பார்த்துக்கோன்னு நினச்சாங்களோ அந்த குழந்தை பயங்கர சுயநலமாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பார்த்து அதாவது இறந்தோடனே டக்குன்னு வெளில போயிடுற, அதாவது இன்னொரு இடத்துல போய் பிறந்துட்டால் சேஃப்டி, இதை மறந்துட்டால் சேஃப்டி. ஆனால் மறக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இன்னொரு இடத்துல போய் பிறந்தால் கூட தாயின் கர்ப்பத்துக்கு போகிறாங்க இல்லையா? ஏற்கனவே 4 மாத கருக்குள்ளே தான் ஆத்மா போகும். அப்படின்னா நான் இன்றைக்கி இறக்குறேன்னா இறக்குறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு அங்கே ரெடியாக இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், வீடு போந்து காடு வாந்து அப்படின்ட்டு.
சுடுகாடு வாவான்னு தான் வயசாகிறதுனால. ஆனால் சுடுகாட்டுக்கு உடம்பு தான் போகும், ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ளே போகும். ஸோ உடம்பு தான் ஆத்மாவுடைய வீடு. இன்னொரு வீடு வாவான்னு கூப்பிடுது, அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளியில் வர வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தாயின் கர்ப்பத்தில். அதுதான் தண்டனையே. மேபி உள்ளே இருந்துக்கிட்டே அதுக்கு காட்சி கூட கிடைக்கலாம். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் காட்சினா கனவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து வெளில வர முடியாதே இல்லையா? அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக பொய்யானும் தெரியாது. ஸோ நம்ம உடம்பில் இருக்கும்பொழுது எப்படி சுடுகாட்டுக்கு போனால் பயம் இருக்குமோ, தனியாக இருந்தால் பயமாக இருக்குமோ, இதே தான் உடலை விட்டு வெளியே வந்த ஆத்மாவுக்கும் இருக்கும். குணம் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ தனக்கு பிடித்த இடத்துல இருந்தெல்லாம் அதை துரத்தும் பொழுது அது எவ்வளோ நரக வேதனையை அனுபவிக்கும் பாருங்கள். சரி, கோயிலுக்கு போகலான்னா கோயிலுக்குமே போகாது. ஏன்னா கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ஆழ் மனசில் பதிவாகி இருக்கிறதுனால அங்கேயுமே போகாது. ஸோ அப்போ எப்படா இன்னொரு உடம்பு கிடைக்கும் அப்படின்ட்டு துடிக்கும் அது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான தண்டனை. அதுதான் மகாபாரதத்தில் மிகப்பெரிய தண்டனையாக அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணர் கொடுப்பார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற கருவை அவன் கொன்னுடுவான் ஒரு அஸ்திரத்தை எய்து. ஸோ அப்போ கடைசி வரைக்கும் உனக்கு உடம்பே கிடைக்காம நீ அலைவ அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போ இந்த ஷாக் இருக்குது இல்லையா, எல்லோரும் நம்மளை துரத்துறாங்க, எங்கே போகிறதுனே தெரியாது. இது நம்ம லவ் பற்றி சொன்னாலும் இந்த லவ் இதெல்லாமே இல்லைன்னா கூட, இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அப்படியே இல்லைன்னா கூட அது எங்கே போகும் அதுக்கு தெரியாது, எங்கே போகிறதுனே தெரியாது. அதுக்கு என்ன ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆத்மா. அப்போ அது எங்கே போகணும் அப்படிங்கிறத போதிக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வயசானவங்க கற்றுக்க வேண்டியது. வயசாகி தான் இறக்குறாங்களா எல்லோரும்? அதுலேயும் கோவிடுக்கு அப்புறம் டக்குன்னு சின்ன வயசில் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, கொலை, தற்கொலை, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு ஏரோப்ளேனில் போகும்போது பேராஷூட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை அலட்சியப்படுத்தினா யாருக்கு நஷ்டம்? ஆனால் எல்லா ஃப்ளைட்டும் ஒன்றும் ஆக்சிடெண்ட் ஆக போகிறதில்ல, ரொம்ப ரேர் தான் சொல்கிறாங்க. அதுவும் ஆக்சிடெண்ட் ஆகும்போது பிழைக்கணும், அது ஒன்று இருக்குது இல்லையா, மேலே வெடிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதிலிருந்து வெளில வர்றது ரொம்ப ரேர். அதுக்கே அதை கற்றுக்குறாங்க சீரியஸானா. சாகிறதுன்றது ரொம்ப ரேர்லாம் கிடையாது, கன்ஃபார்மாக எல்லாருக்குமே நடக்க போகுது. அப்போ அடுத்து என்ன பண்ணணுன்றதை பற்றி யாருமே கவலைப்படுறதே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இதுவரைக்கே ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெறித்தனமான ஆன்மீகவாதி, கடவுளே கதின்னு இருந்தாலும் கடவுளுடைய நினைவு மட்டும் இருக்காது அவங்களுக்கு. மனிதர்கள் நினைவும் இருக்கும், காமத்தின் நினைவு அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வள்ளலாரே அந்த காமம் அவரை எவ்வளோ பாடுபடுத்துதுன்னெலாம் திருவருப்பால எழுதியிருப்பார். ஸோ அப்போ அப்படிப்பட்டவருக்கே இந்த நிலமைன்னா இல்லறவாசிகள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இது என்ன பண்ணணுன்னா, டக்குன்னு இப்போ இந்த காமம் இதெல்லாம் இந்த உலகத்தின் விஷயங்கள் இல்லையா, இந்த உலகத்தை விட்டு ஆத்மா தப்பிக்காமல் பிடிச்சி வச்சுக்கும். இங்கேயே பிறக்கும் அல்லது பேயாலையும் இப்படி தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி சொல்வதற்குத்தான் கடவுளே வரார் இந்த பூமிக்கு. தப்பிக்க வேண்டிய நேரத்தில் வருகிறார். எப்படி ஒரு ஃப்ளைட்டு வெடிக்கிற நேரத்தில் பாராஷூட்டு விஷயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி. அப்போ எவ்வளோ கன்ஃபார்மாக வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டா எவ்வளோ கவனமாக அதை கேட்போம். அந்த மாதிரி கடவுள் சொல்கிறார், இந்த உலகம் கன்ஃபார்மாக இப்போ அழிய போகுது. ஏன்னா உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வருகிறார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில், இந்த 5000 வருடம் ஒரு கல்பன்றோம். இந்த கல்பத்தின் கடைசின்னு ஒரு வருடம், கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் வரார் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து. இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிறது தான் கடவுள். இங்கே படம்ன்றதுனால பெருசாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போடுறோம். உண்மையில் ஆத்மாக்கள் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுன்னு இல்லையா, அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ணுது. ஸோ அந்த ஆத்மாவும் இங்கே தான் இருக்கும், உடம்பு இல்லாமல். இங்கேருந்து தான் பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் 2500 வருஷம்.
அடுத்த 2000 வருஷம் இந்த பூமி நரகமாகுது. ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் பாவம் செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்விலே இருப்போம், உடல்ன்ற உணர்வு இருக்காது. ஸோ அதனால தான் பாவம் செய்யாமல் இருப்போம். ஏன்னா அங்கே ரொம்ப ஆண்களும் பெண்களும் அழகாக இருப்பாங்க. ஆனால் உடலில் கவனம் போனால் தானே அந்த அழகில் மயங்கிறதுக்கு. அவங்களுடைய கவனம் உடலில் போகாது. இப்போ 2 பேர் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா காரை பார்த்து திட்ட போகிறதில்ல, காரை ஓட்டினவனை தான் திட்டுவாங்க. ஏன்னா கார் வெறும் ஜடம், இயக்கிட்டு இருக்கிறவர் உள்ளே இருக்கிற டிரைவர். அந்த மாதிரி தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறவர் உள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஆத்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த புருவ மத்தியை பார்த்து தான் பேசுவாங்க. அதோடைய நினைவு தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம், விபூதி வைக்கிற பழக்கம்லாம் வருது. ஸோ அப்படி ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நிரந்தரமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தம் தான். ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறக்கிறோம். அப்போ உடல் உணர்வுக்கு வர்றோம். அப்போ ஆத்மாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஆனந்தம் கட்டாகுது. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் உள்ளே வருது. இது எல்லாமே உங்கள் மனதை மயக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வைக்குது. ஆத்ம சக்தி இழக்குதுன்னா ஆத்மா மயக்க நிலைக்கு போகும். ஸோ இங்கே ஆத்மா, மனம், புத்தி எல்லாமே ஒன்றுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஆத்ம சக்தி இழக்கும்போது மனம் புத்தியும் அப்படி தான் ஆகும். அப்போ அது இஷ்டத்துக்கு மனம் நிறைய எண்ணங்களை உருவாக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படி வரும்னா உள்ளே ஏற்கனவே போட்ட விஷயங்களை வச்சு தான் வரும். அப்போ அதிகமாக மனிதனுக்குள்ளே காமம் சார்ந்த எண்ணங்கள் தான் உள்ளே போகுது. ஏன்னா உணர்வுபூர்வமாக அதுதான் அவனை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதோடைய விளைவு தான் இப்போ இந்த கடைசி ஜென்மம். இப்போ கடவுள் வந்திருக்கிற கடைசி ஜென்மம்னா இத்தனை ஜென்மங்களாக உள்ள காமம் சார்ந்த எண்ணம் இருக்குது. ஒரு பெண்ணை பார்த்த உடனே அப்படியே மனம் பட்டாம்பூச்சி வர்றதெல்லாம் அந்த பொண்ணை பார்க்குறதுனால வருதுன்னு நினைக்காதீங்க. பல ஜென்மமாக உள்ளே போட்ட குப்பை ஒன்று ட்ரிகர் பண்ணிடுச்சு, ஒரு தீப்பொறி வச்ச மாதிரி. அவ்வளோதான். அது பல பெண்களை பார்த்து அல்லது ஆண்களை பார்த்து புத்தி மயங்கி வந்தது. இப்போ அவங்கள மறந்துடுச்சு. பட் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒன்று வரும்போது டக்குன்னு பற்றிக்குது. அது அந்த பொண்ணுனால கிடையாது, உங்களுடைய பலகீனத்தினாலன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது புரிஞ்சிடுச்சுன்னா அந்த பொண்ணையோ அந்த பையனையோ நாம் தேடிட்டு இருக்க மாட்டோம். மாறாக இந்த பலகீனத்தை சரி பண்ணுறது என்னன்னு யோசிப்போம். எப்படி சரி பண்ணுறது? ஸோ இதெல்லாம் ட்ரிகர் பண்ணக்கூடியது இந்த சினிமா, இதை மகிமைப்படுத்தி பேசக்கூடிய நண்பர்கள், லவ், காமம், இதெல்லாம். சினிமா, பாடல்கள் ரொம்ப டேஞ்சர். அதுலேயும் கொஞ்சம் பழைய பாடல்கள் இப்போ பரவாயில்ல, பாட்டு எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, கேட்டாலும் புரியறதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப தெளிவாக புரியும். அதுதான் அப்படியே மியூசிக்கும் நல்லாயிருக்கும். இது மைண்டுக்குள்ளே அந்த விஷத்தை அழகாக பதிய வைக்கும். இதுதான் தூண்டும், அந்த முன்ஜென்மத்து குணத்தை தூண்டுறது தான் அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்த உடனே லவ் வர்றதெல்லாம். ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவுடைய தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். எல்லோரும் கடவுளை நினைத்தாலும் கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியாமல் தான் நினச்சோம் இவ்வளோ நாள், இல்லையா? ஸோ இப்போ தான் அவருடைய அறிமுகம் கிடைக்கிது. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு வயோதிகர் உடலில் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் போட்டிருக்குது. இங்கே ஞானம் என்னென்னா இறைவனை நினைக்கணும், உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். ஏன்னா உடல்னு நினச்சி தான் இந்த பாவங்கள்லாம் செஞ்சோம். இப்போ உடல் உணர்வுலேருந்து விடுபட வைக்கணும். அதுக்கான சக்தி இல்லை. அதுக்கு தான் ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ண அந்த ஆத்ம உணர்வு அதிகமாகிட்டே இருக்கும். உடல்ன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பீங்க. வெளி உலக கவர்ச்சியிலேருந்தும் உங்கள் புத்தி விலகும். ஃபஸ்ட்டு வலுக்கட்டாயமாகவே நீங்கள் வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு டைம் எடுக்கும். அல்லது நீங்கள் அதிக முயற்சி பண்ணணும். அதிக முயற்சி பண்ணால் சீக்கிரமாகவும் வந்துடலாம். ஸோ அதனால் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வெளி உலக விஷயங்கள், குறிப்பாக உடல் உணர்வை தூண்டக்கூடிய இந்த பாடல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தெல்லாம் விலகி இருங்க. இப்போ நீங்கள் இந்த கலியுகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக போகுது. ஸோ ஆத்மா மேலே போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தின் குணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா டக்குன்னு சொர்க்கத்தில் பிறந்துடுவீங்க. இல்லைனா மேலே இருந்து இதே பூமி நரகம் ஆன பிறகு தான் பிறப்பீங்க. ஸோ இப்போ சொர்க்கத்தில் பிறக்கணும்னா அந்த சொர்க்கத்தின் குணம் எப்படியெல்லாம் இருக்கும்? அவங்களுடைய பார்வை, வார்த்தை, எண்ணம் எல்லாத்துலேயும்
தூய்மை, அன்பு, அமைதி இதுதான் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே குழந்தையிலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்போ எப்படி இருக்கும் அந்த உலகம்னு யோசிச்சு பாருங்களா. காமம்னா என்னென்னே தெரிலனா பாலியல் குற்றம் நடக்குமா? எப்படி இருக்கும்? அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் அங்கே. ஸோ அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி வழிபடுறோம். ஆனால் அப்படி இருந்ததே நாம தான்ற ரகசியத்தை கடவுள் இப்போ சொல்லி இப்போ நம்ம மீண்டும் எழுப்புறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்தை எழுப்புறார். அதோடைய நினைவாக தான் இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சின்ட்டு கடவுளை எழுப்புறதுன்னு இருக்கும். ஸோ அது கடவுளை எழுப்புறது கிடையாது, கடவுள் நம்மளை எழுப்புறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ குணத்தை எழுப்புறார், நம்மளை மீண்டும் தேவதையாக ஆக்குறார். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், இந்த உலகத்தின் எந்த விஷயத்திலும் கவனம் வைக்காதீங்க, எந்த உடலையும் பார்க்காதீங்க, எந்த உறவையும் பார்க்காதீங்க. ஒரே உறவு தான் உங்களுக்கும் எல்லாருக்கும், சகோதர உறவு மட்டுமே. ஏன்னா என்னுடைய அப்பா சிவன்னா அவங்களுடைய அப்பாவும் சிவன் தான். அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் சகோதரர்கள் மட்டும்தானே. கணவன் மனைவி, அப்பா அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், குழந்தை எதுவும் கிடையாது. சகோதர ஆத்மா உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சகோதரர் தான், முன்ன தெரியாதவங்களும் சகோதரர் தான். ஏன்னா நீங்கள் ஆத்மாவை மட்டும்தான் பார்த்து பேசணும், உடலை பார்க்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையுமே பார்க்க தேவையில்லை. சதா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி, ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை மனக்கண்ணால் பார்க்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளி கேட்கணும், கேட்டதை சிந்தனை பண்ணணும். அது எல்லாமே உங்களை உடல் உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றதாக தான் இருக்கும். ஸோ என்ன காரியம் செய்தாலும் புத்தி இறைவனோடு இருக்கட்டும். அடுத்தது சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அப்போ எவ்வளோ பணக்காரராக இருப்போம்னு யோசிச்சுப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இன்னொரு விலங்குக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காதுன்னா மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்போம் யோசிச்சு பாருங்கள். இது பைபிள் குரான்லேயுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நான் போகிறேன்னா நான் எப்படி இருக்கணும்? அதுவும் சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் பதவி அடையணும். அப்படி தான் இருந்தவர்கள் தான் அனைத்தையும் இழந்துட்டோம். எதனால் இழந்துட்டோம்? உடல்ன்ற உணர்வில் மெயினாக காமம்ன்ற உணர்வில் தான் எல்லாத்தையும் இழந்தோம். ஸோ அதை தான் கடவுள் சொல்வார், இந்த காமம் மைண்டுக்குள்ளே வர வர ஆத்மாவுடைய மதிப்பெல்லாம் போயிடும்ன்ற. அதுதான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு காமத்திலேருந்து வெளியில் வரீங்களோ அந்தளவுக்கு ஆத்மாவுடைய மரியாதை கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ ஏன்னா 5000 வருடம் நீங்கள் அனுபவித்தது எல்லாமே அதுக்கு முந்தைய கல்பத்தில் இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவனை நினைத்து செய்த முயற்சியினால தான். அந்த தூய்மையின் சக்தி தான் அங்கே உங்களுக்கு பணத்தை கொடுக்குது, ஆரோக்கியமான உடலை கொடுக்குது, தெய்வீக குணத்தை கொடுக்குது, எல்லாமே. ஸோ இப்போ மீண்டும் தூய்மை ஆக்குறோம் அப்படின்னாலே ஆத்மாவுடைய மதிப்பை கூட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இறக்கும் பொழுது என்ன எண்ணம் வரும்னா, உயிரோடு இருக்கும்போது என்னென்ன நினச்சிங்களோ அதே எண்ணம் தான் வரும். அதிகமாக எதை நினச்சிங்களோ அதான் வரும். ஏன்னா இப்போ நிறைய கள்ளத்தொடர்பு இருக்குதா, கணவன் இல்லை மனைவி இல்லைன்னா உடனே அவங்களுக்கு ஃபோனை போடுவாங்க இல்லையா. இதே தான் இறந்த பிறகும் நினைக்கும். அங்கே ஃபோன் பண்ணும், இங்கே நேரடியாகவே போயிடுமே. ஸோ அதனால தான் கடவுள் சொல்லுவார் என்னென்னா, இறக்கும்போது ஒருத்தன் மனைவியே நினச்சிட்டு இறக்குறான் அப்படின்னா அவன் விபச்சாரியாக பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த ஒரு எண்ணம் உங்கள் தலைவிதியை மாற்றிடுது பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த மாதிரி எண்ணத்தையே உள்ளே விடாமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே வந்திருந்தாலும் இப்போ அழிச்சிடுங்க. ஏன்னா ஏற்கனவே லேட்டு. கடவுள் 90 வருஷம் முடிய போகுது. ஏன்னா கடைசி 100 வருஷம் தான் வராரு. அப்போ இன்னும் சில வருடம் தான் இருக்குது. அப்போ நம்ம முயற்சி வேறு பண்ணணும்ல எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு. இப்போ சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாத உலகத்தில் மிக உயர்ந்த பதவியாக நாராயணன் அல்லது லக்ஷ்மி பதவியை நான் அடையணும். அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அப்போ சொர்க்கத்தை பற்றிய சிந்தனை தான் இருக்கணுமே தவிர அழிய போகிற இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. இருந்தால் நாம் தான் அழிஞ்சு போயிடுவோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஆத்மா அழியாது, வாழ்க்கை மோசமாக அமைஞ்சிடும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும்.
ஸோ எந்த அளவுக்கு இறைவனையே நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கலியுக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகிட்டே இருக்கும். ஸோ இந்த இறைவன் நினைவில் நிரந்தரமாக இருக்கிறது உங்களுக்கு பழக்கமாகணும். என்ன காரியம் பண்ணாலும் இறைவன் நினைவை கட்டாயக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு ஜோதி மனசுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் செவ்வானத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ உடலை விட்டு பிரியும் போதும் அதை நினைப்பீங்க. நினைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இந்த கலியுக கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் உண்மையிலே நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா இங்கே இந்த உலகத்தை பற்றி எந்த சிந்தனையும் வராது. இப்போ இறைவனை நினைப்பீங்க, டக்குன்னு மேலே போகும். ஆனால் மேலே பரந்தாமத்துக்கு போக முடியாது. அது கடைசியில் உலகம் அழியும் போது தான் அந்த வாசல் திறக்கும். நடுவில் சூக்ஷ்மலோகம்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒளி உடலோடு இருப்போம். அங்கே என்ன வேலைன்னா, இறைவன் நினைவில் இருந்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் அந்த சக்தியை கொடுப்போம். அவர்களுக்கும் இறைவனை நினைக்கணும், இந்த எண்ணம் வரணும், கலியுக கவர்ச்சியிலேருந்து விடுபடணும், இந்த சுபமான எண்ணத்தை மட்டுமே உருவாக்குவோம். ஆனால் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது எண்ணம் வந்துடுச்சுன்னா டக்குன்னு கீழே பிறந்துடுவோம். ஸோ அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள், இறைவனுடைய நினைவிலேயே இப்போ இருக்க வேண்டியது. ஸோ இது ரொம்ப எச்சரிக்கை எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டோம், முதல் காதல் விஷம்ன்றது. இப்போ மறுபடியும் போடுறோன்னா அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.